டிஜிட்டல் உலகத்தோட மிக ஆபத்தான இரண்டு பக்கத்தை நாம டார்க் வெப்னு சொல்றோம். ஆனா மனித உறுப்புகளும் ரத்தமும் மட்டுமே கோடிக்கணக்குல வியாபாரம் செய்யப்படுற நிஜ உலகத்தோட கொடூரமான இரண்டு பக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தி ரெட் மார்க்கெட். நவீன மருத்துவ உலகம் எத்தனையோ உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பளபளப்பான கார்ப்பரேட் மருத்துவமனைகளோட திரைக்கு பின்னாடி வறுமையையும் மனித அவலங்களை மட்டுமே வச்சு பல பில்லியன் டாலர் மதிப்புல இந்த சட்டவிரோத உறுப்பு கடத்தல் தொழில் ரகசியமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவுல உலகத்தையே உலுக்கிட்டு இருக்க தி ரெட் மார்க்கெட்டோட அதிர்ச்சியூட்டும் பின்னணியையும் மெடிக்கல் டூரிசம்ன்ற பேருக்கு பின்னாடி இருக்க இரண்டு உண்மைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். முதல்ல இந்த கருப்பு சந்தை உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம் டிமாண்ட். வளர்ந்த நாடுகள்ல ஒரு நோயாளிக்கு கிட்னியோ இல்ல லிவரோ தேவைப்பட்டா அவங்க சட்டப்பூர்வமா அரசாங்கத்தோட வெயிட்டிங் லிஸ்ட்ல பதிவு பண்ணணும். அங்க ஒரு உறுப்பு கிடைக்க 5 to 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய பணக்கார நோயாளிகளுக்கு அவ்வளவு காலம் உயிர் வாழ நேரம் இருக்கிறது இல்ல. மரண பயத்துல இருக்க அந்த நோயாளிகள் தங்களுக்கு தேவையான உறுப்புகள் கிடைக்க ஒரு குறுக்கு வழிய தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேரு தான் மெடிக்கல் டூரிசம். இந்த பளபளப்பான பேருக்கு பின்னாடி ஒரு கொடூரமான கருப்பு சந்தை இயங்கிட்டு இருக்கு. இந்த மாஃபியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற ஏழை நாடுகள்ல வறுமையோட எல்லையில இருக்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற எளிய மக்களை தேடி போறாங்க. அவங்களோட சூழ்நிலையையும் அறியாமையையும் பயன்படுத்தி சொற்ப காசுகளை கொடுத்து அவங்களோட உடல் உறுப்புகளை பறிக்கிறாங்க. இந்த கதையோட ரொம்ப கொடூரமான பகுதி இதுதான். ஆய்வுகள்ல வெளியான அதிர்ச்சி தகவல் என்ன தெரியுமா? ஏழை நாடுகள்ல இருக்க ஒரு நபர் தன் குடும்ப கடனை அடைக்கவோ இல்ல பசிய போக்கவோ தன் கிட்னியை விற்க சம்மதிக்கும் போது இடைத்தரகர்கள் அவங்களுக்கு கொடுக்கிற பணம் வெறும் 1 லட்சமோ இல்ல 2 லட்சமோ தான். ஆனா அதே கிட்னிய சர்வதேச தரகர்கள் வெளிநாட்டு பணக்கார நோயாளிகளுக்கு விற்கும் போது வாங்குற தொகை எவ்வளவு தெரியுமா? 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை. வறுமையில கஷ்டப்படுற ஒருத்தனோட உடம்ப சொற்ப காசுக்கு வாங்கி அத பல மடங்கு வித்து லாபம் பாக்குறது தான் இந்த ரெட் மார்க்கெட்டோட வியாபார தந்திரமே. இன்னும் கொடுமை என்னன்னா, அறுவை சிகிச்சை முடிஞ்சதுமே அந்த ஏழை மனுஷனுக்கு எந்தவித முறையான மருத்துவ பாதுகாப்போ இல்ல ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்கறது இல்ல. முறையான மருத்துவம் இல்லாததால உறுப்பு கொடுத்த சில மாதங்கள்லயே அந்த எளிய மனிதர்கள் உடல்நல குறைபாட்டுக்கு ஆளாகிறாங்க. சிலர் இறந்து கூட போறாங்க. மருத்துவ உலகத்தோட மிக உன்னதமான நெறிமுறைகள் எல்லாமே இந்த ரெட் மார்க்கெட்ல பணத்துக்காக குழி தோண்டி புதைக்கப்படுது. சில நாடுகள்ல இருக்க பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு கூட இதுல மறைமுக தொடர்பு இருக்கிறது தான் மிக கசப்பான ஒரு உண்மை. சட்டத்தோட சந்து பொந்துகளை பயன்படுத்தி கோடி கோடியா பணம் கைமாற்றப்படுறதால இந்த நெட்வொர்க்க முழுசா அழிக்க முடியாம சர்வதேச புலனாய்வு அமைப்புகளே திணறாங்க. ஒரு மனிதனோட உயிர் பிழைப்புக்காக இன்னொரு மனிதனோட வறுமையும் உடலும் இங்க விளையாக்கப்படுது. இத கண்டிப்பா மருத்துவ முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. இது மனித வேதனையில நடக்கிற ஒரு கொடூரமான வியாபாரம். சட்டம் எத்தனை தடைகளை விதிச்சாலும் மனித பேராசையும் வறுமையும் இருக்கிற வரைக்கும் இந்த ரெட் மார்க்கெட்டோட நிழல் உலக ஆட்டம் நிக்க போறது இல்ல. இது சஜிசான் ஃபேக்ட்ஸ்.